Good morning, students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Today we discussed about 10th standard social science subject, civics, lesson 1, Indian Constitution. First of all, what are the learning objectives of this lesson? Okay, to know about the making of Indian Constitution, to know the salient features of Indian Constitution. Next one, to understand the fundamental rights and duties. Next, to know the directive principles of state policy. Next, to understand the central state relations and the emergency provisions. Okay. Tamil meaning of this lesson. சிவிக்ஸ் அதாவது குடிமையியல் பாடம் 1 இந்திய அரசியல் அமைப்பு. சரியா? இந்த பாடத்தில் நாம் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன, இந்த பாடத்தை ஏன் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா எதை பற்றியெல்லாம் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதை பற்றி நம்ம அறிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு கூறுகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் மற்றும் அவசர நிலையை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். ஓகே, த கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி. ஓகே, த கான்ஸ்டியூஷன் மீன்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன். It is the fundamental law of a country. It reflects the fundamental principles on which the government of that country is based. It is the vehicle of the nation's progress. The concept of constitution was first originated in USA. Okay, Tamil meaning of this paragraph, ஒரு நாட்டுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடியது தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அச்சாணியாக செயல்படுது. இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கக்கூடிய கொள்கையை முதல்ல பார்த்திங்கன்னா கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகே, the next paragraph, the need for a constitution. All democratic countries have a constitution that governs them. Okay, a constitution puts down certain principles that form the basic of any kind of states that we as citizens desire to live in it. A constitution tells us the fundamental nature of our society. Okay, the need for a constitution means அரசியலமைப்புடைய தேவை. சரியா? அது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு அப்படிங்கிறது மக்களாட்சி இருக்கக்கூடிய நாட்டில் அந்த நாட்டை அரசு ஆளுவாங்க இல்லையா, எப்படி வழி நடத்தினா அதுக்கு முக்கியமாக தேவைப்படும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது பேசிக் பிரின்சிபல்ஸ் நிறைய கோட்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். எந்த மாதிரியான கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிசன், ஓகேவா, அதாவது குடிமக்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த குடிமக்கள் அப்படிங்கிறவங்க எப்படி வாழணும், அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இருக்கும். சரியா? இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது ஃபண்டமெண்டல் அதாவது அடிப்படையாக அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படை சிறப்பு இயல்புகளை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா was framed by a Constitution Assembly set up under the Cabinet Mission Plan 1946. The Assembly consists of 389 members representing
provisions 292, states 93, and the chief commissioner provisions 3, and Balusistan 1. Okay. The assembly held its first meeting on December 9, 1946. Okay. Dr. Sachidananda Sinha, the oldest member, was elected as the temporary president of the assembly. Okay. While the work was in progress, that means the work is going on that time, Dr. Sachidananda Sinha died. Dr. Rajendra Prasad was elected as the president of the assembly. Okay. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected the vice president of this assembly. The assembly met for 11 sessions along with 166 days of meeting. During the discussion, 2,473 amendments were presented. Some of them were accepted. Amendment means the rules, okay, the laws. The assembly worked through various committees. The draft of the constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. Ambedkar. He is recognized as the father of the constitutions. Okay. Tamil meaning of this paragraph. இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு அத்திட்டத்தின் கீழே இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு நிர்ணய சபை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 93 சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர், அவங்களோட சார்பாக ஒரு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 389 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சுன்னா 1946 வருஷம் டிசம்பர் மாதம் 9ஆவது நாள் வந்து நடந்துச்சு. இதில் வந்து தற்காலிக முதல்வராக யார் இருந்தாங்கன்னா ரொம்ப மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த இந்திய அரசியலமைப்பு தொடர்பான கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே அவர் வந்து இறந்து போயிடுவார். அதனால் அவரை தொடர்ச்சியாக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவங்க அந்த நிர்ணய சபையுடைய தலைவராக வந்து நியமிக்கப்படுவாங்க. இவங்களுக்கு துணையாக யாரெல்லாம் வந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த தொடர் அப்படிங்கிறது 11 அமர்வுகளாக நடந்துச்சு. எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 166 நாட்கள். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்கள், அதாவது சட்டங்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது. இதில் ஒரு சில சட்டங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சில சட்டங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்கப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அப்படிங்கிறத எழுதணும் அப்படின்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து அமைச்சாங்க. அந்த குழுவுக்கு வந்து சட்ட வரைவு குழு அப்படின்னு நேம் வச்சாங்க. அதுக்கு தலைவராக யார் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறவர். சரியா? அந்த B.R. அம்பேத்கருடைய தலைமையில் தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், நாம இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அறியப்படுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் we go to the next. After the draft had been discussed by the people, the press, provisional assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949. The constitution contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. Okay. The drafted constitution came into force on 26 January 1950. This day is known as the Republic Day. It's being observed every year. Okay. Tamil meaning of this paragraph, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது
எழுதப்பட்டதுக்கு பின்னாடி பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் அப்படின்னு சொல்லி பலராலும் என்ன பண்ணதுன்னா விவாதிக்கப்பட்டது. இறுதியாக வந்து முகவுரைங்கிறது ஒன்று தான் இருக்கும். 22 வந்து பார்த்திங்கன்னா பாகங்கள், 395 சட்ட பிரிவுகள், 8 அட்டவணை கொண்டு இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1949 ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் வந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை தான் நாம் என்ன பண்ணுறோம், குடியரசு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டாடிட்டு வரோம். ஓகேவா? Now go to the next. Okay. Prem Bihari Narendrajada was the calligrapher of the Indian constitutions. The original constitution was handwritten by him in a flowing italic style. Okay. Tamil meaning பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அவர் கைப்பட எழுதியிருக்கார். அவர் எந்த பாணியில் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய பாணியில் வந்து அந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வி கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், salient features ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, இட் இஸ் த length list of all the written constitution of the world. It has borrowed most of its provisions from the constitution of various countries from the world. It is partly rigid and partly flexible. It establishes a federal system of government. It makes India as a secular state. It provides an independent judiciary. It introduced universal adult franchise and accords the right to vote to all the citizens above 18 years of age without any discriminations. Okay. Tamil meaning of this paragraph, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். உலகத்தில் இருக்கக்கூடிய எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்பு சட்டத்தை விட நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அப்படிங்கிறது மிகவும் நீளமானது அப்படின்னு சொல்லலாம். இது பெரும்பாலான கருத்துக்கள் வந்து பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்பு புத்தகத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு சில சட்டங்கள் நெகிழ்வுத்தன்மையும் ஒரு சில சட்டங்கள் வந்து நெகிழாத்தன்மையும் கொண்டது. சரியா? அடுத்தது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை, அதாவது மத்திய மாநில அரசு அப்படிங்கிறத ஏற்படுத்துது. இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடாக விளங்குறதுக்கு ஆக்குகிறது. சரியா? இது வந்து உதவி புரியுது. அது சுதந்திரமான நீதித்துறையை வந்து வழங்குது. யாருடைய தலையீடும் கிடையாது. உலகளவில் வயது வந்தோருடைய வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயசு நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வி கோ டு த நெக்ஸ்ட் ஹெட்டிங், preamble. The term preamble refers to the introduction or preface to the constitutions. It consists of ideals, objectives and basic principles of the constitutions. It has great value and has been described as the key to the constitution. The preamble to the Indian constitutions is based on the objective resolutions. It is drafted by Jawaharlal Nehru. It was adopted by the Constitution Assembly on January 22, 1947. Okay. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976, which added 3 new words: socialist, secular and integrity. The preamble begins with the space "We the people of India." Thus we can say that the people of India are the sources of our constitutions. The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic and republic. Its aim is to secure to all Indian citizens social, economic
and political justice. Okay. Liberty, equality, and fraternity were the important slogans during the French Revolution in 1789. They are given importance in the preamble of our constitutions. Tamil meaning of this paragraph, preamble means முகவுரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த முகவரை அப்படிங்கக்கூடிய சொல் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்லி குறிக்கும். ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னுரை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புடைய அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை வந்து உள்ளடக்கி இருக்குது. அதனால் இதை வந்து என்ன சொல்லலாம்னா அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு நாம் சொல்லலாம். 1947 வருஷம் ஜனவரி 22ஆம் நாள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த முகவுரை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த முகவரை வந்து 1976 ஆண்டு 42வது சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. சரியா? அந்த திருத்தத்தில் வந்து 3 வார்த்தைகள் அப்படிங்கிறது முக்கியமாக வச்சுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தை புதுசாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இதை ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆரம்பிக்குன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி சொல்லோட ஆரம்பிக்கும். இதிலிருந்து இந்திய மக்களே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு ஆதாரம், ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ஒரு இறையாண்மை மிக்க, அது சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முகவுரை அப்படிங்கிறது எடுத்து சொல்லுது. ஓகேவா? குடிமக்கள் அனைவரும் சமூகம், பொருளாதாரம், அரசியல், நீதி அப்படின்னு சொல்லி அனைத்துலேயும் பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்குறது தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய நோக்கமாக இருக்குது. ஓகேவா? டூ யூ நோவில் வந்து பார்த்திங்கன்னா 1789 ஆண்டு நடந்த பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கக்கூடிய அந்த முழக்கங்கள் வந்து எழுதுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு முகவுரையில் ஒரு முக்கியத்துவம் தந்து அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் சிட்டிசன்ஷிப். த வேர்ட் சிட்டிசன் இஸ் derived from the Latin word. It means in terms civis. It means resident of a city-state. The Constitution of the India provides for a single and uniform citizenship for the whole of India. Articles 5 to 11 under Part 2 of the Constitution deals with the citizenship. Tamil meaning of this paragraph, citizenship means குடியுரிமை. சிட்டிசன் அப்படிங்கிறது சிவிஸ் அப்படிங்கக்கூடிய லத்தீன் சொல்லிருந்து வந்தது. இதுக்கு பொருள் என்னென்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சரியா? ஒற்றை குடியுரிமை. அதாவது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வி born in தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் மகாராஷ்டிரா ஆர் டெல்லி, இஃப் எனி பிளேஸ் வித்தின் அவர் கண்ட்ரி த கவர்மெண்ட் ப்ரொவைட் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகே, நம்ம எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு குடியுரிமை மட்டும்தான் வழங்கப்படுது. இந்திய அரசியலமைப்பு பகுதி 2 சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரலும் குடியுரிமை பற்றி விளக்கம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. The Citizenship Act of 1955 provides for acquisition and loss of citizenship after the commencement of the Constitution. This act has been amended so far 8 times. அதாவது தமிழ் மீனிங் ஆஃப் திஸ் பேராகிராஃப், குடியுரிமை சட்டம் 1955. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னாடி 1955வது வருஷம் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இயற்றப்பட்டது. அதில் குடியுரிமை பெறுதல், இழத்தல் இது 2 பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், acquisition of citizenship. According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired
through any of the following methods. Okay. First one is by birth. All persons born in India on or after January 26, 1950 are treated as citizen by birth. Okay. By descent. A person born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. By registration. A person can acquire citizenship of India by registration with appropriate authority by naturalizations. A foreigner can acquire Indian citizenship on application for naturalization to the government of India. Okay. The next by incorporation of territory. In the event of a certain territory being added to the territory of India, the government of India shall specify the person of that territory who shall be citizen of India. Tamil meaning of this paragraph, acquisition of citizenship. அதாவது குடியுரிமை அப்படிங்கிறது எப்படி பெறப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த குடியுரிமை சட்டம் 1955 படி கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம என்ன பண்ணலாம், குடியுரிமை அப்படிங்கிறது பெற முடியும். முதல் பார்த்திங்கன்னா பை பர்த், பிறப்பின் மூலம். 1950 ஜனவரி 26ஆம் தேதிக்கு அப்புறம் அன்னைக்கோ அல்லது அதுக்கு அப்புறமோ இந்தியாவில் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா நாம் இந்தியா சிட்டிசன், அதாவது இந்தியாவில் இந்திய குடிமகன் அப்படின்னு வாங்கிக்க முடியும். அடுத்து பை டிசென்ட், அதாவது வம்சாவளி மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பின்னாடியோ வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தையோட தந்தை, சரியா, அவர் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெளிநாட்டிலேயே அவர் பிறந்திருந்தாலும் அந்த வம்சாவளி மூலமாக அவர் என்ன பண்ண முடியும்னா இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத பெற முடியும். அடுத்து பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்ததன் மூலமாக இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத பெறலாம். பை நேச்சுரலைசேஷன். ஓகே. இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கும். அடுத்தது பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், பிரதேச இணைவின் மூலம். அதாவது நாடுகள் ஒன்றா இணைக்கிறதன் மூலமாக பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையக்கூடிய அந்த நாட்டு மக்களை தன்னோட குடிமக்களாக கருதி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத வழங்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் லாசஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். The Citizenship Act of 1955 prescribes 3 ways of losing citizenship, whether acquired under the Act or prior to it under the Constitutions, via renunciation, termination and deprivations. Okay. It can be voluntarily renounced by a citizen. Second one, it can be terminated if a person acquires the citizenship of some other country. Third one, the central government can deprive a naturalized citizen if it is satisfied that the citizenship was acquired by fraud, false representation or concealment of material fact or indulgence in trade with the enemy's country, or if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. Tamil meaning of this paragraph, குடியுரிமை இழத்தல். குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1955 சட்டத்தின்படி தன்னுடைய குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அதுக்கு கீழே முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன பண்ணிடுவோம்னா அந்த குடியுரிமை இழந்துருவாங்க. அப்போ எப்படி இழப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடியுரிமை எனக்கு வேண்டான்னு சொல்லி துரத்தல்.
அல்லது முடிவுற செய்தல் டெர்மினேஷன்ஸ். ஓகே, அடுத்தது டிப்ரிவேஷன்ஸ் அப்படின்னா இழத்தல் அப்படின்னு சொல்லி 3 வழிகளில் வந்து தன்னுடைய குடியுரிமை இழப்பாங்க. எப்படியெல்லாம் இழக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு குடிமகன் வந்து தானே முன் வந்து எனக்கு வந்து இனிமேல் இந்த நாட்டுடைய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனே கவர்மெண்ட்டில், அதாவது அரசாங்கத்திடம் திரும்ப கொடுத்துறது. அடுத்தது வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறப்போது தாமாகவே என்ன பண்ணலாம், இந்திய குடியுரிமை எனக்கு வேண்டாம், நான் அந்த நாட்டில் போய் குடியுரிமை வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போயிடுறது. தேர்ட் ஒன், இயல்புரிமை மூலமாக குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், அதாவது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டோடு சேர்ந்து வியாபாரம் செஞ்சவர் அல்லது 2 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை பெற்றவர் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கண்டுபிடிச்சி அவர் குற்றம் செஞ்சார் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய பட்சத்தில் மத்திய அரசு என்ன பண்ணும், அவருடைய குடியுரிமையை ரத்து செஞ்சிடும். சரியா, அந்த மாதிரி இலக்க செய்யலாம். ஓகேவா? Now today the class is over. Now the lesson prepared by Rajamani, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chaklambalayam. Tomorrow we will meet the next class. Thank you students. Thank you one and all.